இன்றைய தினம் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தமிழீழத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று. இந்த நாம் தமிழர் கட்சி எவ்வாறு எல்லாம் ஒரு அரசியல் தலைவனை விமர்சிக்க முடியும், அவ்வாறு கேவலமாக விமர்சித்தும் முதல்வர் விஜய் அவர்களை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கும் வந்து சேரும். இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நாள் வந்து மே 18. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஈழத்தில் மட்டும் இல்லை, உலகத்தமிழ் மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு நாள். ஏன்னா முள்ளிவாய்க்காலில் நடந்த ஒரு ஈழத்து இனப்படுகொலையை நம்ம வந்து விட்னஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, வரப்போகிற சந்ததிகளும் சரி, அத்தனை பேருக்குமே இந்த வழிகளை கடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு கட்டாயம் நமக்குள்ளே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு இனம் வந்து எதால் பாதிக்கப்படுது, ஏன் இப்படி அழிஞ்சுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் மக்கள். ஏன்னா நம்ம இனத்தோட சாபமே, ஒரு நண்பன் இருந்தானா அவன் தோளில் தட்டி நம்மளை முன்னாடி கொண்டு போவான். ஒரு எதிரி இருந்தானா அவன் நமக்கு எதிரெதிராக நின்று சண்டை போட்டு நம்மளை எப்பவுமே வளர்த்து விட்டுட்டே இருப்பான். ஆனால் இந்த துரோகி இருக்கான்ல, அவன் காலுக்கு அடியில் நின்று குழி தோண்டி நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம அதுக்குள்ளேயே புதைச்சிருவான். ஸோ அந்த மாதிரி துரோகத்தால் தான் வந்து நம்ம தமிழினமே வந்து இன்னி வரைக்கும் பாதிக்கப்பட்டுருக்கு. ஸோ அதோட அடையாளம் தான் இன்றைக்கி ஸ்ரீலங்காலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம எம்பி அர்ஜுனா அவர்கள் பண்ண விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி நான் வீடியோவில் பேச போகிறேன். ஸோ அவர் வந்து அங்கேருந்து வந்தார், இங்கே பேசினார், ஒரு பிரச்சனையும் இல்லையே, தாராளமாக பேசலாம். அவர் ஸ்ரீலங்கன் எம்பி, என்ன வேணால் பேசலாம். பட் ஆனால் அவர் பேசின விதம் இருக்குல்ல, ஏதோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி பேசினார். அது அவரோட விருப்பம். அதை ஓட்டு போட்டு அங்கே ஜெயிக்க வச்ச மக்கள் தான் பார்த்துக்கணும். பட் ஆனால் இங்கே வந்து பேசின விஷயம்லாம் கரெக்டாக, நியாயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிடையாது. அவர் பேசின விஷயங்களில் வந்து பல விஷயங்கள் வந்து ரொம்ப கருத்துக்கு முரண்பாடான விஷயங்களாக தான் இருந்தது. உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நீங்கள் தூக்கி வச்சு பேசணுன்னா என்ன வேணால் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதெல்லாம் உண்மையா, அதெல்லாம் நிஜமா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. ஏன்னா வந்து அவர் பேசின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இலங்கையையும் அங்கே வாழ்கிற தமிழ் மக்களையும் காப்பாற்றுறதுக்காகவே கடவுள் மனித உருவமாக இறங்கி வந்த ஒருத்தர் தான் விஜய்ன்ற மாதிரி பேசினாரா? பட் ஆனால் இன்னி வரைக்கும் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் அவர்களோ இல்லை அவங்களோட ரசிகர் மன்றமோ இல்லை அவர் வந்து கோடிக்கணக்காக பணம் சம்பாதிச்சு கெரியரோட உச்சத்துலேருந்து பல ஆயிரம் கோடிகளை இழந்து விட்டு ஒருத்தர் வந்து தூய ஆத்மாவாக இந்த உலகத்துக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு நம்ம அர்ஜுனா அவர்கள் பேசின மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து வந்து சென்னையில் கஷ்டப்படுற எவ்வளவோ ஸ்ரீலங்கன் மக்கள் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு, வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு. அவங்களுக்கெல்லாம் நினச்சிருந்தா இவர் எவ்வளோ செஞ்சுருக்கலாம், ஒன்றுமே பண்ணல. ஸோ அதெல்லாம் சரி, அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல, என்னத்தை அவர் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த துரும்ப கூட கிள்ளி போடல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. பட் இவங்க வந்து இவ்வளோ பெரிய பில்டப்லாம் கொடுக்கறதுக்கு ஒர்த்தானா எனக்கு ஒர்த்தா தெரியல. பட் அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் அவர் ஒன்று பேசினார்ல, திமுகவும் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் வந்து ஈழத்து மக்களோட வலியை வந்து அவங்க விற்று அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும். இதே லிஸ்ட்டில் வந்து நீங்கள் காங்கிரஸையும் சேர்த்துருக்கணும். ஏன்னா காங்கிரஸ் வலிகளை விற்று அரசியல் பண்ணலை, அந்த வலியை கொடுத்ததே காங்கிரஸ் தான். அவங்க விஜயோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவர் சொல்லலை. எது வந்து அவரோட சுயநலத்துக்காக பேசணும்னு நினச்சாரோ அது மட்டும் பேசினார். இதனால் அவருக்கு என்ன லாபம், ஏன் அதெல்லாம் பேசினாருன்றதை தாண்டி ஸ்ரீலங்காலேயும் நிறைய விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. இங்கே இருக்கிற மாதிரியே அங்கேயும் வந்து இங்கே விஜய்க்கு ஓட்டு போட முடியலையேன்னு ஏக்கப்பட்ட அத்தனை பேரும் அங்கே இவருக்கு ஓட்டு போட்டுருவாருன்ற நம்பிக்கையில் வந்து இதெல்லாம் பேசினாரா அப்படியா எனக்கு தெரியல. பட் பேசின விஷயம்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயமாக தான் எனக்கு தெரிஞ்சது. இவங்களோட ஒட்டுமொத்த மெயின் அஜெண்டாவே என்னென்னா, ஒரு எம்பி வந்து ஸ்ரீலங்காலேருந்து கிளம்பி இங்கே வராரு, எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூ எடுக்குது, எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இத்தனை வாட்டி எத்தனையோ எம்பிஸ் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தருக்கும் இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் கிடச்சிதா, எல்லாருக்கும் இவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்துதா, இப்படி பரபரப்பாக ஆக்குச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது.
சரி எவ்வளோ ஈழத்து மக்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில இருக்கிறாங்க, சென்னையில இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டு போரால அடிபட்டு உதவாங்கி அங்கேருந்து ஓடி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற எவ்வளவோ தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு யூடியூப் சேனலும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கலையே ஏன்? உங்க அஜெண்டாக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ, அவங்களுக்கான ரெட் கார்பெட்ட விரிச்சு குடுக்குறது தான் உங்க வேலை. ஸோ, அத அவர் கச்சிதமா செஞ்சாரு. இதெல்லாம் ஏன் செஞ்சாரு அப்படின்றத தாண்டி, இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2009 காலகட்டத்திலேருந்து தமிழ்நாட்டில மே 18 ஆச்சுன்னா, ஒரு பெரிய கூட்டம் வச்சு, அங்க நடந்த மக்களுக்கான அநீதியையும், அங்க நடந்த கொடூரத்தையும் வந்து ஒரு மனுஷன் வந்து ஸ்டேஜ் போட்டு சொல்லிட்டே இருக்காரா, இது வந்து தமிழ்நாட்டில நெறைய பேருக்கு புடிக்கல. இல்ல இந்தியாலயுமே நெறைய பேருக்கு புடிக்கல. இவன் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? இவன ஒரு ஜோக்கராக்கி தொரத்தி விட்டோன்னா, இனிமே அதெல்லாம் நடக்காதுல்ல. இதெல்லாம் சொல்றதுக்கு எந்த கட்சியும் முன்னாடி வரல, முன்னாடியும் வராது. நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொன்னேன். பிரபாகரன் அவர்கள் பேரை சொல்றதுக்கோ, ஈழத்து கொடிய தூக்கி கையில பிடிக்கிறதுக்கோ, இல்ல ஈழத்து மக்களோட பிரச்சனைய பேசுறதுக்கோ, எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் தைரியம் இல்ல அப்படின்னு சொல்றத விட, அவங்களுக்கு அது மேல பெருசா ஆர்வமும் இல்ல, விருப்பமும் இல்ல, அத பிடிக்கவும் இல்ல. ஸோ, அத வந்து ஓயாம கத்திக்கிட்டு இருக்கிற இவரு ஒருத்தர் தானா? ஸோ, இவரையும் எப்படியாவது ஒரு துரோகியா, இல்லாட்டி ஒரு காமெடியனா இப்படிலாம் வந்து அடையாளப்படுத்திட்டோம்னா, நாளைக்கு இவருக்கு பின்னாடி கூட்டம் வராது. ஸோ, மே 18 நடக்காது. இந்தியால இருக்கிற, தமிழ்நாட்டில இருக்கிற மக்கள் வந்து அத பேச மாட்டாங்க. அப்படின்றத ஒழிக்கணும். இந்த ஈழத்து அரசியலையே தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கணுன்றது தான் வந்து பல பேரோட லட்சியமாவே இருக்கு. ஸோ, அதோட ஒரு சின்ன அம்பு தான் வந்து இந்த அர்ஜுனா அவர்கள்னு நான் நினைக்கிறேன். நானே சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டில வந்து இனி அந்த தமிழ் தேசியத்தையோ, இல்ல நாம் தமிழர் கட்சியோ நீங்க அவ்வளோ ஈஸியா ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது நடக்காத காரியம். ஏன்னா வந்து தேர்தல்ல சீமானுக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, ஆனா தமிழ் உணர்வோட அத விட அதிகமான பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னும் தமிழ்நாட்டில இருந்துட்டே இருக்காங்க. இலங்கையில நடக்கிற பிரச்சனைகள் வந்து இந்திய மக்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாது. முக்கியமா தமிழ்நாட்டில இருக்கிற தமிழர்களுக்குமே வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து தெரியாது. அதுக்கு காரணம் வந்து மீடியா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாவோ, இல்ல இல்ல ஒரு நார்மலா நியூஸ் பேப்பர்லயோ, ரேடியோலயோ, டிவி சேனல்லயோ, நியூஸ்லயோ எதுலயுமே வந்து அங்க நடக்கிற முழுமையான பிரச்சனையோ, எதுவுமே வந்து எங்களுக்கு காட்டுனது கிடையாது. ஸோ, அந்த மாதிரி பட்சத்தில வந்து தமிழ்நாட்டில இருக்கிற மக்களுக்கும், இலங்கையில நடந்த பிரச்சனைக்கும் உண்டான புரிதல் வந்து வெறும் ஒத்தவரி செய்தி மட்டும் தான். ஸோ, உதாரணத்துக்கு சொல்லப்போனா, முள்ளிவாய்க்கால்ல குண்டு போட்டாங்க. இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில போர் உச்சகட்டத்தில இருக்கு. இந்த மாதிரி ஒத்தவரை செய்தி மட்டும் தான் தமிழ்நாட்டில இருக்கிற மக்களுக்கு வந்து வந்து சேரும். இத தவிர அங்க முழுசா என்ன நடக்குது? என்ன பிரச்சனை? மக்கள் என்ன துன்பத்த வந்து அனுபவிக்கிறாங்க? அங்க என்ன மாரியான போர் சூழ்நிலை இருக்கு? எதுவுமே வந்து தமிழ்நாட்டில இருக்கிற மக்களுக்கு ஒரு துளி கூட தெரியவே தெரியாது. ஸோ, அதனால அங்க இருக்கிற மக்களோட புரிதல் என்னன்னா, அங்க ஒரு சண்டை நடந்துச்சு. அங்க வந்து நெறைய பேர தமிழ் மக்கள கொன்னுட்டாங்க. அப்படின்ற ஒரு கோவமும், ஒரு சின்ன ஒரு புரிதலும் இருந்ததே தவிர, அத தாண்டி நெறைய இன்ஃபர்மேஷனோ, ஒரு கொதிச்சு போராட்டம் பண்ணி இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணுன்ற சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டில எந்த ஒரு நேரத்திலயும் அத பத்தின ஒரு விரிவான விஷயம் வந்து வந்து சேர்ந்தது கிடையாது. அதுக்கப்புறமா 2006 காலகட்டத்தில சீமான் அவர்கள் வந்து இத பேச ஆரம்பிக்கிறாரு. 2009 காலகட்டத்தில முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, இந்த போர் முடிவுக்கு வருது. அந்த காலகட்டத்தில இருந்தும் பேசுறாங்க. ஸோ, இன்னைக்கு 2026 வரைக்குமே தமிழ்நாட்டில மே 18 மாவீரர் நாள், இலங்கை இலங்கை பிரச்சனை, இந்த ஈழத்து பிரச்சனை, தமிழ் மக்கள் பட்ட கஷ்டம், இத்தனையுமே தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்குன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் சீமான் அவர்கள் மட்டும் தான். இன்னைக்கு இவர் பேசும்போது அந்த போர் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏன் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு சீமான்னு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாளைக்கு சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம். ஸோ, இன்னைக்கு இந்த அரசாங்கம் உங்கள நல்லா பார்த்துக்குது, நல்லா வச்சுக்குது ஓகே. இன் ஃபியூச்சர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட, முன்ன நடந்த மாரி மக்கள் இன்னுமே புரிதல் இல்லாம ஒரு போராட்டத்தையோ எதுவுமே செய்யாம, அங்க அப்படியே விட்டுறக்கூடாது, கை விட்டுறக்கூடாது. நாளைக்கு அங்க நடக்கிற மீனவர்களா இருக்கட்டும், இலங்கையில வாழ்ற மக்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்காக ரொம்ப உணர்ச்சியோட குரல் குடுப்பாங்க. அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தில தான் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு புரிதலே இல்லாம ஒருத்தன் வந்து உங்களுக்காக போராட மாட்டான். அவனுக்கும் அந்த நாட்டில என்ன நடந்தது? நம்ம நாட்டு மக்கள், நம்மளோட அண்ணன் தம்பி தான் அங்கேயும் இருக்கான் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துச்சுன்னா, நாளைக்கு உங்கள யாராவது ஒரு பிரச்சனைன்னு பண்ணும்போது, இங்க இருக்கிற மக்கள் உணர்ச்சிபூர்வமா போராடுவாங்க அரசாங்கத்தை எதிர்த்து.
ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது. நாளைக்கு உங்கள என்ன நடந்தாலும் இங்க இருக்கிற மக்களுக்கும், உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது. அங்க ஈழத்தில படுகொலை நடந்தா என்ன? ஆயிரக்கணக்கான பேர் செத்தா என்ன? அப்படின்னு தான் இந்தியால இருக்கிற அரசியல்வாதிகள் நெனைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மனுஷன் அத கொண்டு போய் மக்கள்ட்ட அந்த வலிய சேர்க்கிறாரு. 2009 காலகட்டத்திலேருந்து இன்னி வரைக்கும் மே 18 எல்லாத்துலயும் மாவீரர் நாள வந்து தமிழ்நாட்டில கொண்டாடிட்டு இருக்காங்க. வேற எந்த அரசியல் தலைவராவது கொண்டாடி இருக்காங்களா? எம்பி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படி தூக்கி வச்சு தலையில கொண்டாடி பேசினாரு. அது தப்பு கிடையாது. அவர் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் மாரி கூட பேசட்டும். அது தப்பு கிடையாது. அங்க ஓட்டு போட்ட ஸ்ரீலங்காலேருந்து ஓட்டு போட்டு அவர ஜெயிக்க வச்ச மக்கள் தான் வந்து இதுக்கான கேள்விய நீங்க அவர கேட்கணும். நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து சொல்றாரு, ஸ்ரீலங்காக்கு தலைமைய தாங்கறதுக்கு, ஈழத்துக்கு தலைமை தாங்கறதுக்கு விஜய கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ பெரிய வீரமிக்க மண். அந்த ஈழத்து மண்ல உங்கள தலைமை தாங்கிறதுக்கு அங்க ஒரு ஒரு நல்ல வீரமான தமிழன் ஒருத்தன் இன்னும் இல்லவே இல்லையா? உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா? அங்கேருந்து வந்து தமிழ்நாட்டில தலைவர தேடுறதுக்கு அவர் வராரு. அவர் வந்து நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்பி. இலங்கையோட இறையாண்மையும், அந்த நாட்டோட கௌரவத்தையும் காப்பாத்துவேன்னு அங்கேருந்து சத்தியம் பண்ணிட்டு, இங்க வந்து விஜய புகழ்ந்து தள்ளி அங்க அங்க வந்து தலைமை தாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. விஜய் என்ன போராட்டம் பண்ணியிருப்பாரு ஸ்ரீலங்கா மக்களுக்காக? ஸ்ரீலங்கா மக்களுக்காக என்ன செஞ்சிருப்பாரு? சரி அதெல்லாம் ஓகே. இத்தன நாள் முடிஞ்சுச்சு. ஒண்ணும் பண்ணல. அவர் ஒரு நடிகரா இருந்தாரு. ஓகே. இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரா மாறிட்டாரு. இன்னைக்கு மே 18. ஏன் இத்தன நாள் ஒரு போராட்டம் பண்ணவங்க, கட்சி மாநாடு பண்ணவங்க, கேம்பெயின் பண்ணவங்க, இன்னைக்கு அவரோட கட்சிக்காரங்க கிட்ட சொல்லி, ஒரு சின்ன கூட்டத்த அவரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். சரி அவ்வளோலாம் வேணாங்க. அவ்வளோலாம் வேணாம். சரி நீங்க வந்து மாநாடு நடத்த வேணாம், கூட்டம் நடத்த வேணாம், ஒண்ணும் நடத்த வேணாம். நீங்க ஓட்டு போடணுன்றதுக்காக வீட்டு வாசல்ல விசில் கோலம் போட சொன்னீங்கல்ல? அ அந்த மாதிரி ஒரு வீட்ல ஒரு கேண்டில் ஏத்த சொல்லியிருக்கலாம்ல. நீங்க சொல்லியிருந்தா தான் தமிழ்நாடு ஃபுல்லா போய் சேர்ந்திருக்குமே. ஒரே நாள்ல கேண்டில் என்ன அவன் அவன் வீட்டையே கொளுத்திருப்பான். ஆனா ஏன் செய்யல? அவங்களுக்கு செய்யணும்னு தோணல. உங்களுக்காக யார் உண்மையா நிக்கிறாங்க, யார் உண்மையா பேசுறாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனா எம்பின்றவர் வந்து ஈழத்து தமிழ் மக்களோட மொத்த உருவம் கிடையாது. அவரோட ஃபேஸ் வந்து வேற. ஸோ அவர் வந்து அங்க பாதிக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதி கிடையாது. அவருக்கு என்ன தேவை இருக்கு? அங்கேருந்து வந்து இங்க இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணுன்றதுக்கான நோக்கம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணு தமிழ் மக்கள் மேல இருக்கிற நல்ல எண்ணமா இருக்கும். அப்படி நல்ல எண்ணமா இருந்தா, அவர் இங்க வந்து சில கோரிக்கைகள வந்து அவர்கிட்ட பர்சனலா கேட்டு, "நீங்க இத எங்க மக்களுக்கு பண்ணுங்க. நீங்க வந்து நெனச்சா எங்க மக்களுக்கு இங்க புலம்பெயர்ந்து வந்து இங்க கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க வீடு கட்டி குடுங்க. அவங்களுக்கு குடியுரிமை வாங்கி குடுங்க." இந்த மாதிரியான கோரிக்கைகள வச்சிருந்தாருன்னா, அவர் ஒரு நியாயமான மனுஷன். ஓகேவா? அவர் வந்து மீட்டிங்ல வந்து விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மாரி பேசுறது வந்து என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அ எனக்கு வேணா இப்படி தோணுது. சில வேளை வந்து இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இது மூலியமா திருப்திப்படுத்தி, சில வேளை வந்து நாளைக்கு எலக்ஷன் வந்தா, அங்க இருக்கிறவங்க வந்து இவர வந்து, "ஓ! நம்ம தலைவருக்கு இவர் சப்போர்ட் பண்ணிட்டாரு. அதனால நம்ம இவருக்கு ஓட்டு போடுவோம்னு" நெனச்சு போடுவாங்க. அப்படின்றதுனால வந்து இவர் இங்க வந்து இந்த மாரி வித்தெல்லாம் காட்டுறாரான்னு தெரியல. அ நெறைய பேர வந்து காலி பண்ணாங்க. திட்டமிட்டே வந்து தமிழ்நாட்ல தமிழ் மக்களுக்கு நன்மை செஞ்ச எத்தனையோ பேர வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தப்பான விஷயத்த கிரியேட் பண்ணி அவங்க எல்லாரையுமே காணாம வச்சாங்க. உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள். அவர்கள வந்து எவ்வளோ திட்டமிட்டு எப்படிலாம் இது பண்ண முடியுமோ, அப்படியெல்லாம் ஒரு ஒரு கட்டம் கட்டி அடிச்சு, அவர வந்து ஒரு கடைசியில ஒரு காமெடி இமேஜா மாத்துனாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களுக்கும் நெறைய ட்ரை பண்ணாங்க. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆமக்கறின்றது, இது பண்றன்றது, வெளிநாட்டு மக்களெல்லாம் ஏமாத்துறாருன்றது, இப்படிலாம் சொல்லி அவரோட இமேஜ வந்து காலி பண்ணோம். அவர ஒரு காமெடியனா மாத்தணும்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இவர் விஷயத்தில அது நடக்க மாட்டுது. அதனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ, இவர் ஈழத்தமிழர்கள வச்சு தானே அரசியல் பண்றாரு. ஸோ, அவங்கள வச்சு பேச வைப்போம்னா, இந்த மாதிரியான ஆளுங்கள கொண்டு வந்து, ஏதோ ஸ்ரீலங்கால பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களோட முகமா இவர பிரதிபலிச்சு, இங்க சீமான் அவர்களோட இமேஜ காலி பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. சீமான் அவர்களுக்கு வந்து வெளிநாட்டுலேருந்து காசு தராங்க. ஏன் உள்ளூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது கூட எல்லாம் 1000, 500 சின்ன குழந்தை கூட உண்டியில இருக்கிற காசு எடுத்துன்னு போய் குடுக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ஒண்ணும் மிரட்டி, லஞ்சமாவோ, ஊழல் பண்ணியோ வாங்கல. அங்க இருக்கிற மக்கள் தன்னோட அன்பால அத அவங்களுக்கு குடுக்குறாங்க. 2வது வெளிநாட்டுலேருந்து அனுப்புறாங்க. காசு அனுப்புறாங்க. அங்கேருந்து வெளிநாட்ல என்ன எல்லாரும் என்ன வந்து கொள்ளடிச்சு அனுப்புறாங்க. அவன் அவன் உழைச்சு, கஷ்டப்பட்டு, வயித்த வாய கட்டி சம்பாதிச்ச காச சும்மா ஒருத்தருக்கு அனுப்பிருவாங்களா? நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அவங்கலாம் முட்டாளா? அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? அவங்க எல்லாருக்கும் அறிவு இருக்கு. எல்லாருக்குமே வந்து நாங்க என்ன செய்றோன்ற நாலேட்ஜ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவங்க ஏன் காசு அனுப்புறாங்கன்னா, அட்லீஸ்ட் நம்ப வலிய ஒருத்தன் அங்க பேசுறான்.
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறான், அதுக்காக நாங்கள் காசு தரோம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதை பேசக்கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அதை பேசுகிறவங்களையும் எப்படியாவது முடக்கி போட்டுருணும். தமிழ்நாட்டில் யாரும் இலங்கையோட அரசியலை தமிழ்நாட்டில் பேசக்கூடாது அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல். ஸ்ரீலங்காவில் அந்த இனப்படுகொலை நடக்கிறதுக்கே காரணமாக இருந்தது காங்கிரஸ்ன்றது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய துரோகத்தை தமிழ் மக்களுக்கு பண்ணுச்சுன்னு. அவங்களோட போய் என் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? கேட்கலையே. இனப்படுகொலை செஞ்சவர் கூட கூட்டணி வச்சு இப்போ சிஎம்மாக இருக்கிறவர் வந்து நல்லவராக தெரிகிறாரு. சீமானவர்கள் வந்து தமிழ் மக்களுக்காக தொண்டை தண்ணி வத்த கத்தி 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 சாவர ஒரு மனுஷனை ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுறோம். அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, யாரோ ஒரு மனுஷன் கத்திட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதோட அருமை தெரில. என்னைக்காவது ஒரு நாள் அவனும் வாய மூட்டு போங்கடான்னு போனால் நாளைக்கு ஒரு 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 நாதியும் இருக்காது, அங்கே மாவீரர் நாள் நடத்த ஒரு ஆள் இருக்காது. ஆனால் இன்றைக்கி மே 18ன்னு ஒரு விஷயம் வந்தால் சென்னையில் பல ஆயிரம் மக்கள் கூடி இன்றைக்கி தங்களோட உணர்வு மொத்தத்தையும் வெளிப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சீமானவர்கள் தான். இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் யாரை பார்த்து கேட்கணும் தெரியுமா? நீங்கள் எல்லா டைமும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் ஓட்டே போடாமல் தோற்று போய் நிற்கிற மனுஷங்கிட்ட நீங்கள் வந்து ஏதோ அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ சிஎம் ஆகி அவர் ஏதோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட்டு, கனடாவில் அக்கௌண்ட்டு, அந்த இடத்துல லேண்டு, லண்டனில் ஹோட்டல் ஏதோ வாங்கி குவிச்சு தள்ளின ஒரு மனுஷன் மாதிரி அவர் வாங்கின ஆஃப்டர் ஆல் ஒரு காருக்கு இவ்வளோ கேள்வி, இவ்வளோ கமெண்ட்ஸு. இந்த மாதிரி சீப்பான கமெண்ட்டு, சீப்பான விஷயத்தை தூக்கி இந்த கமெண்ட் செக்ஷனில் வரவங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன், உங்களுக்கு சுருக்குன்னு இருந்தால் அதுதான் உண்மை, நான் சொல்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேள்வியில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவரை சட்டசபைக்கு அனுப்புனதுக்கப்புறம் வந்து இந்த கேள்வி, இந்த கமெண்ட்டெல்லாம் எடுத்துன்னு தூக்கின்னு வாங்க. அதனால் இந்த வீடியோவில் அதான் சொல்ல வந்தேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த எம்பி இருக்கார்ல, அவர் வந்து உங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தாருன்னு நீங்கள் கேளுங்க. எப்போ எங்கள் ஊரில் வீரம் விளைஞ்ச மண், இந்த ஊரில் நிறைய அறிவாளி இருக்காங்க, இந்த ஊரில் வந்து நிறைய படித்தவங்க இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி மனசில் வந்து தைரியத்தோட அந்த மண்ணுக்காக உயிரை விடுற அளவுக்கு வீரத்தோட நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் தமிழ் மக்கள் எங்களை பார்த்துக்க முடியும். ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து எங்களை காப்பாற்றணுன்னு அவசியம் கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? அங்கே இருக்க விஜய் ரசிகர்களே நிறைய பேர் கவலைப்பட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இவர் போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிட்டாரே ப்ரோ, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்தியாலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காலையும் நடக்கிற அரசியல் அரசியலுக்குள்ளே போல் இந்த மாதிரி தனி மனுஷங்க வந்து ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணுறதுன்றது வந்து எப்போவுமே நடக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள ஒரு இலங்கையை பற்றியோ இல்லை இலங்கை நடந்த பிரச்சனையை பற்றியோ ஒரு புரிதல் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் சீமானம் மட்டும்தான். ஸோ இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye. This is Thiru Vlogs.